தம்பிகளே தங்கைகளே, யாராவது ஒரு விஷயத்தை நம்ம கண்ணெதிரிலேயே ரொம்ப சொதப்பலா பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்காம வெறுமனே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். இப்போதைய அரசியல் கட்சிகளின் லேட்டஸ்ட் தொண்டர்களோட பிஹேவியர்ஸை பார்க்கும்போது இப்படி தான் சொதப்புற மாதிரி இருக்குது. அண்ட் என்னால் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அதுக்கு தான் இந்த வீடியோ. நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. நம்ம ஊரில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் கட்சிகள் காங்கிரஸ், பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே, மதிமுக, பாமக, விசிக ப்ளஸ் பின்னாடி இருக்கிற நிறைய இனக்கட்சிகள் அண்ட் ஃபைனலி தேமுதிக, கடைசியாக இருக்கிற நியூ அட்மிஷன்ஸ் 2 பேர், நாம் தமிழர் கட்சி, இப்போ ரீசெண்டாக சேர்ந்துருக்கிற தமிழக வெற்றி கழகம். இந்த காங்கிரஸ், பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த தொண்டர்களுக்கு இந்த கோர்ஸ் தேவைப்படாது. அடுத்ததாக இந்த மதிமுக, பாமக, தேமுதிக இவங்களுக்கும் தேவைப்படாது. ஏன்னா எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஆளுங்கட்சியில் அங்கம் வகித்தோ இல்லை எதிர்கட்சியாகவோ அமர்ந்திருக்கிறார்கள். ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் கூறு இருக்குன்னு ஆதாரப்பூர்வமாக நிரூபணம் ஆகிடுச்சு. ஸோ இவங்களுக்கும் இந்த கோர்ஸ் தேவைப்படாது. அப்போ யாருக்கு இந்த கோர்ஸ்ன்னு பார்த்தா, இந்த கடைசியாக அட்மிஷன் போட்ட இந்த 2 பேர் ஸ்ட்ரைட்டாக 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு நம்பிட்டு இருக்கிற நாம் தமிழர் அண்டு தமிழக வெற்றி கழகம். உடனே கடிக்க வந்துடாதீங்க, வீடியோ முழுசாக பார்த்துட்டு கடிங்க. ஜென்ரலாக பேசுவோம். நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன். ஆல்ரெடி ஊருக்குள்ளே ஏகப்பட்ட கட்சிகள், பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்? என் ஊருக்குள்ளே ஒரு 4-5 கட்சிகள் இருக்குது. அந்த கட்சிக்கு நடுவில் நான் ரொம்ப சின்ன கூட்டத்தை வச்சுருக்கேன். அந்த கூட்டத்துக்கு என்னுடைய கொள்கைகளும் என்னுடைய நோக்கமும் அந்த கூட்டத்துக்கு மட்டுமே புரியும். இப்போது அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் அவர்கள் மூலமாக என்னுடைய கொள்கையையும் என்னுடைய நோக்கத்தையும் நல்ல நோக்கத்தையும் மற்ற எல்லாருக்கும் அவங்க மூலமாக நான் புரிய வைக்கணும். இப்படி வச்சுக்குவோம். ஒரு ஸ்வீட் கடை ஆரம்பிக்கிறேன். புதுசாக ஒரு ஸ்வீட்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிலேபி. ஃபஸ்ட்டு அந்த ஊருக்கு ஜிலேபியை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஏற்கனவே அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸாக 2 ஸ்வீட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊரில் மொத்தம் 3 விதமான மக்கள் இருப்பாங்க. லட்டு பிடிச்சவங்க, மைசூர் பாகு பிடிச்சவங்க, இல்லை எதுவுமே பிடிக்காதவங்க. அந்த ஊரில் லட்டு தான் ஆட்சி பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன் லட்டு ஆட்சி பண்ணுதுன்னா, லட்டு பிடிச்சவங்க தான் அங்கே மெஜாரிட்டி, அதனால் லட்டு ஆட்சி பண்ணுது. ஸோ அடுத்த மெஜாரிட்டி யாருன்னு பார்த்தா மைசூர் பாகு. அதுக்கு அடுத்து கீழே இருக்கிறது ரொம்ப கம்மியான மக்களான, பெருசாக எந்த ஸ்வீட் மேலேயும் அபிப்பிராயம் இல்லாதவங்க. இப்போது இந்த நாம் தமிழர் கட்சி ஆர் தமிழக வெற்றி கழகம், புதுசாக வர கட்சி எதுவாக வேணா இருக்கட்டும், இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஸ்வீட் மேலே பெருசாக எந்த அபிப்பிராயமும் இல்லாத அந்த கம்மியான பர்சன்டேஜ் மக்கள்கிட்ட நீங்கள் ஆக்ரோஷமாக பேசி கோவப்பட்டு என்ன வேணாலும் பண்ணி அவங்கள உங்கள் பக்கம் இழுக்கலாம். பட் அந்த கம்மியான பர்சன்டேஜை வச்சுக்கிட்டு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு எல்கேஜியில் சேரும் போதே ஸ்ட்ரெயிட்டாக 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த குழப்பத்தில் இருக்கிற இந்த கொஞ்சம் பர்சன்டேஜ் மக்களை மட்டும் வச்சுக்கிட்டு எத்தனை கூட்டம் போட்டு எத்தனை ஸ்டேஜில் பேசினாலும் கடைசி வரைக்கும் அந்த பர்சன்டேஜ் அப்படியே தான் இருக்கும். அப்போ அந்த பர்சன்டேஜ் ஏற்றணும்னா என்ன பண்ணணும்? லட்டு பிடிச்சவனையும் மைசூர் பாகு பிடிச்சவனையும் ஜிலேபி பிடிச்சவனாக மாற்றணும். ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, சில விஷயங்கள் சில சொதப்பலாக பண்ணுவாங்கன்ட்டு. இந்த இடத்துல தான் அந்த சொதப்பல் ஆரம்பிக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட மார்க்கெட் பண்ணுறது உங்கள் ஜிலேபியை தான் இருக்கணுமே தவிர, லட்டை பற்றியோ மைசூர் பாகு பற்றியோ கோவப்பட்டு திட்டி உங்கள் ஜிலேபியை அங்கே விற்க முடியாது. நீங்கள் லட்டை திட்டுறது மூலமாகவோ மைசூர் பாகு திட்டுறது மூலமாகவோ அந்த லட்டு லவ்வரையும் மைசூர் பாகு லவ்வரையும் உங்கள் பக்கம் இழுக்க முடியாது. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஜிலேபி மேலே வெறுப்பு தான் வரும். இதுக்கு ஒரு நடைமுறை உதாரணம் ஒன்று சொல்கிறேன். ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு ஒருத்தரை கன்வெர்ட் பண்ணணும், ஒருத்தரை இழுக்கணும் அப்படின்னா, எங்கேயாவது ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜில் மாற்று மதத்தை பற்றி திட்டி ஸ்டேஜ் போட்டு பேசி வெறுப்பை கக்கி யாரையாவது மதம் மாற்ற முடியுமா? ஆனால் ரொம்ப வருஷமாக நம்ம நாட்டில் ரொம்ப ஸ்மூத்தாக முழு மனசோட மதம் மாறுறவங்க மாறிக்கிட்டு தான் இருக்காங்க. அது எப்படி நடக்குது? அது எப்படி பண்ணுறாங்க? சிம்பிள். நீங்கள் பண்ண வேண்டியது, ஏற்கனவே ஒருத்தர் எந்த மதத்தில் வேணா இருக்கட்டும், அந்த மதத்தை பற்றி கேவலமாக பேசி கோவப்பட்டு வெறுப்பை கக்கி அதன் மூலமாக ஒருத்தரை கன்வெர்ட் பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? தாங்கிட்ட இருக்கிற ஜிலேபியை பற்றி ரொம்ப உயர்வாக பேசுகிறாங்க. ஸ்டெடி அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக நிறுத்தாமல் பேசிக்கிட்டே இருக்காங்க. இதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. சொதப்பாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், அப்போ அவங்க நம்மளை பிடிச்சி கடிப்பாங்க, திரும்ப நான் பதிலுக்கு கடிக்கூடாதா அப்படின்னு. ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நீங்கள் நகர்ந்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எதிரில் இருக்கிற ஒருத்தரை கொத்தடிமையா, டயர் நக்கியா, சங்கியா இப்படி எதுவுமே பார்க்காம உங்கள் எண்ணம் பூரா அந்த லட்டு லவரையும் மைசூர் பால் லவரையும் எப்படி ஜிலேபிக்கு மாற்றுறதுங்கிறத மட்டும்தான் கவனமாக இருக்கணுமே தவிர கடிக்கக்கூடாது. உங்கள் ஜிலேபியை விற்கக்கூடிய ஒரு கஸ்டமராக தான் பார்க்கணும். நீங்கள் நினைக்கலாம், எங்கள் தலைவர்கள் அப்படி தானே பேசுகிறாங்க, ஐ மீன் அவங்கவுங்க கட்சி சார்ந்த தலைவர்கள் அப்படி தானே ஸ்டேஜில் பேசுகிறாங்க,
அதையே தான் நான் ரெஃப்ளெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தலைவர்கள் அதை பேசலாம். தலைவர்கள் யார்கிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்க தொண்டர்களுக்காக பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது தான் இந்த தொண்டர்களுக்கு இன்னும் வெறியேறி நரம்பு புடைச்சி இன்னும் 10 வருஷத்துக்கு கான்ஸ்டண்ட்டாக ஓடிட்டு இருப்பாங்க. அந்த அட்ரினலை கொடுக்கறதுக்காக ஸ்டேஜில் தலைவர்கள் அப்படி பேசுவாங்க. ஆனால் இந்த அடிமட்ட தொண்டன் நேரடியாக களத்தில் இருந்து மக்களை சந்திக்கிறவன் எதிரில் பார்க்குற ஒவ்வொருத்தனையும் பொதுமக்களை தான் பார்க்கணுமே தவிர இவன் கொத்தடிமையா, இவன் டயர் நக்கியா, இவன் சங்கியா அப்படின்னு பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த லாஸ் அவங்களுக்கு கிடையாது, எல்கேஜியில் அட்மிஷன் போட்ட உங்களுக்கு தான். இன்னும் உங்களுக்கு புரியலன்னா இன்னும் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது இந்த சேனல்லையே நிறைய பேர் கான்ட்ரவர்சியாக வீடியோ போடுங்க, யாரையாவது வேணும்னே வம்பிழுத்து வீடியோ போடுங்க, பெரிய ஸ்டார்ஸை பற்றி கான்ட்ரவர்சியாக பேசுங்கலாம் நிறைய சஜஷன் சொல்கிறாங்க. ஆனால் நான் ஏன் அதை பண்ணுறதில்ல? ஏன்னா என்னோடய டார்கெட் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்லை அவங்களுக்கு எதிராக பேசியோ ஏதோ ஒரு வகையில் சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளை என் பக்கம் இழுத்தணும் அப்படிங்கிறது இல்லை. எனக்கு என் ஜிலேபியை அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே சாப்பிட்ணும். அதுக்காக கருத்து சொல்ல மாட்டேன்னு இல்லை. எல்லார் கைகள்லையுமே என்னோடய ஜிலேபி போனதுக்கு அப்புறமா அன்னைக்கு சொல்லலாம் லட்டு மாதிரி ஒரு கேவலமான ஸ்வீட் எதுவுமே கிடையாதுன்னு. அப்போ அது பெருசாக மக்களை பாதிக்காது. ஏன்னா அவங்க கையில் ஜிலேபி இருக்கும்போது அவங்க கையில் இல்லாத லட்டை பற்றி நான் பேசுகிறது அவங்கள பெருசாக பாதிக்காது. சிம்பிள். பொறுமையாக இருங்க, மிக பொறுமையாக அமைதியாக சும்மா இருங்க.